இங்க பாருங்க சடையே வந்து பில்லு வளர்ந்துருக்கு. அடே கடல் மாரி பொங்கி வந்துருக்கு. சங்கீதா மொட்டை மாடிக்கு வராத ஒரு வாரம் 2 வாரத்துல என்ன ஆயிருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க. என்ன ஜெஸ்டா பண்ற? நான் தண்ணி ஊத்துறேன். நான் செடிக்கு பாரு ஒரு கட்டு பில்லு புடிங்க இருக்க 2 மாடு சாப்பிடுறாங்க. அவ்வளவு 3 பப்ளி மாஸ் வந்து ஒண்ணா வருது ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா பெருசா ஆகுமா இருந்தது. சிறுகீரை, மணத்தக்காளி கீரை, பாலக்கீரை 3 கீரை வந்து பறிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க சூப்பரா 2 கிழங்கு கிடைச்சிருக்கு. இந்த கோர பில்லு எப்படி தண்ணி ஊத்தி அழகா வளர்த்து வச்சிருக்கேன் பாத்தியா? புல்லு வளர்ந்துருக்கு. முருங்கை மத்தோட ஐட்டா இது வளர்ந்துரும் போல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளுக்கு அப்புறம் மொட்டை மாடிக்கு வந்திருக்கேன். எப்படி இருக்குன்னு பாக்குறது கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்துக்கு மேல இருக்கும்ல. 15-16 நாள் ஆகுது மொட்டை மாடிக்கு வந்து. லாஸ்டா செடி எல்லாம் வச்சுட்டு போனேன். அதேதான் அதுக்கப்புறம் வந்து வரல. சரி இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பாக்கலான்னு வந்தேன். ஒரே ஆவலா வந்திருக்காரு நம்ம மாடி தோட்டத்தை பாக்குறதுக்கு. சங்கீதா மாடி தோட்டமே வித்தியாசமா மாறிடுச்சு. செடியை விட பில்லு முளைஞ்சு காடு மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து சொல்லணும். நிறைய பேர் வந்து இப்ப ரெகுலரா கமெண்ட்ஸ்ல வந்து பிரெக்னன்ட்டா இருக்கீங்களா, கன்சீவா இருக்கீங்களா சொல்ல மாட்டீங்க. அதுவும் கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கீங்க. நிறைய கமெண்ட்ஸ் வந்து சங்கீதா நிறைய மொட்டை மாடிக்கு வரல, கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கீங்க, அப்புறம் எங்கேயும் டிராவல் பண்ணல சொல்லிட்டு நிறைய விதமா வந்து நிறைய சொல்லி இருந்தீங்க. ஆனா அது படிக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. நானுமே வந்து பாத்தீங்கன்னா கூடி சீக்கிரம் குட் நியூஸ் சொல்லுவேன்றதான் வந்து நினைச்சிட்டு இருந்தோம் எல்லாருமே. ஆமா ஸோ எல்லாரும் கண்டுபிடிச்சதெல்லாம் வந்து கரெக்டு தான். ஆனால் என்ன ஒன்று இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் கன்ஃபார்மாக ஆயிருந்ததுன்னா நானே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவேன். எப்படி இருந்தாலும் வந்து கொஞ்சம் ஒரு 2 மாதமோ இல்லை 3 மாதமோ ஆன பிறகு சந்தோஷமாக சொல்லலாம் தான் இருந்தோம். இப்போதைக்கு வந்து பார்த்தோன்னா ப்ரெக்னெண்ட்டாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. நிறைய பேர் கன்ஃபார்ம் தான் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இருந்ததுன்னா வந்து சொல்லலாம். அவங்களும் எதிர்பார்த்தோம் ரொம்ப ஹாப்பியாக. ஜஷிதாவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆசையாக இருந்தா. பட் இப்போதைக்கு இல்லை. ஆனால் நாங்கள் செகண்ட் பேபி பிளான் பண்ணி ட்ரீட்மெண்ட்லாம் கூட எடுத்துக்கிட்ட டேப்லெட்ஸ் வீட்டில் தான் சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம். மேபி இந்த மாசம் இல்லைன்னா அடுத்த மாசம் இல்லைன்னா அதுக்கு அடுத்த மாசம் சொல்லிட்டு வரலாம். வந்ததுன்னா ரொம்ப ஹாப்பிப்பா குட் நியூஸ் வந்ததுன்னா வந்து நானே கன்ஃபார்ம் பண்ணிட்டு எல்லா டெஸ்ட்டும் முடிச்சுட்டு சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அவசரப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே சொல்லிட்டேன்னா அப்புறம் இல்லைன்னும் போது எல்லாருக்குமே கஷ்டமா இருக்கும். நான் எங்க வீட்டில் கூட யாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் நான் வந்து சொல்லலை. பீரியட்ஸ் தள்ளி போனாலோ இல்லை சொல்லலை. ஏன்னா நம்ம சீக்கிரமா சொல்லிட்டு அது இல்லைன்னும் போது எல்லாருக்குமே வருத்தமா ஆகும் இல்லையா. ஸோ நம்மளே பொறுமையாக செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே சொல்லலான்ட்டு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கடைசியில் வந்து பார்த்தோன்னா இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கன்ஃபார்ம் ஆனால் கண்டிப்பாக வந்து சொல்கிறோம். கடவுள் நமக்கு என்ன கொடுக்குறான் எப்போ கொடுக்குறான்னு சொல்லவே முடியாது. நமக்கு வேணும்னா கிடைக்கும், இல்லைன்னா அது இல்லை, அவ்வளோதான். ஸோ கிடைக்கும் போது கிடைக்கட்டும் சொல்லிட்டு சந்தோஷமா நம்ம அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ மாடி தோட்டத்தை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மாடி தோட்டத்தை பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க. நான் வந்து நேற்று வந்து பார்த்தா ஃபுல்லாக வந்து புல்லாக இருந்தது. இங்கே ஃபுல்லாக குப்பையாக இருந்தது. அழகாக மாடி தோட்டம் ஃபுல்லாக பெருக்கி வரேன் நான். ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருக்காப்பா. அதுக்கப்புறம் செடியெல்லாம் பார்க்கலாமா? பார்க்கலாம். இங்கே பாருங்க, இந்த ஒரு க்ரோ பேக்கை பாருங்க. க்ரோ பேக்ல தான் பில்லு வளருன்னு பார்த்தா இங்க முழுக்க அடியில எல்லாம் பாரு எவ்வளவு பில்லு வளர்ந்துருக்கு. எல்லா இதுலயுமே வந்து பார்த்தா நிறைய களை வந்து மாடி தோட்டத்து டெய்லியும் தண்ணி ஊத்துனியான்னு தண்ணி மட்டும் ஊத்துவோம் வந்து தண்ணி மட்டும் ஊத்திட்டு வந்துட்டாரு போல. அதே மாதிரி ஏதாவது செடி வளர்ந்ததுன்னா அந்த செடியை மட்டும் வீடியோ எடுத்து வந்து காட்டினாரு. மற்றபடி வந்து இதெல்லாம் எதையுமே தூரத்துல காட்ட கொடுல. வந்து பார்த்தா ஷாக் ஆயிடுச்சு. உண்மையாலுமே நான் கன்சீவ் ஆகி கன்ஃபார்ம் ஆயிருந்தேன்னா ஒரு 8 மாசத்துல செடி பூரா காலி ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். பேபி செடி தானே செய்யுதா, அடுத்து வளர்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சேன் நானு. இங்க பாருங்க, இது என்னது? இது மாட்டுக்கு புல்லு. ஒரு மாடு தான் வந்து வளர்க்கணும்னு நினைக்கிறேன். இங்க பாரு கொய்யா செடி ஃபுல்லா. இங்க பாருங்க கொய்யா செடியில நான் இதை காட்டணும் பாரு. அப்ப மணத்தக்காளி நல்லா வளர்ந்துச்சுப்பா. நாளைக்கு சமைக்கலாமா? அதனால காலையில கூட சமைச்சிடலாம் அழகா. ஓகே, நாளைக்கு காலையில சமைக்கலாம். இங்க பாருங்க மட்டான் புல்லு எவ்வளவு இருக்கு. மட்டான் புல்லு சாப்பிட்டா மாடு நிறைய பால் கறக்கும் பேபி. அப்படியா? ஆனா அங்க பாரு எவ்வளவு புல்லு. எல்லா தொட்டிலையுமே வந்து பார்த்தோன்னா நல்லா பில்லு மட்டும் தான் வளர்ந்துருக்கு. நான் தண்ணி மட்டும் ஊத்திட்டு ஓடுறது. நான் பாப்பேன் பில்லு இருக்குது எங்க நம்ம புடுங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். இந்த தொட்டி பாரு சங்கீதா, அதோட பயங்கரமா இருக்குது. இங்க பாருங்க, ஏன் பேபி இது பாத்தையே அப்படியே வந்து இப்படி புடுங்கன்னா எவ்வளவு நேரம் ஆகும் சொல்லு. இங்க பாருங்க சடையே வந்து பில்லு வளர்ந்துருக்கு. இந்த எலுமிச்சம் தொட்டிலாம் அடே கடல் மாரி பொங்கி வந்துருக்கு. சங்கீதா மொட்டை மாடிக்கு வராத ஒரு வாரம் 2 வாரத்துல என்ன ஆயிருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்.
எவ்வளவு பில்லு. ஆனா வந்து 2 வாரத்துல ஒரு காய்கறி கூட பேபி பறிச்சு வரல. இல்ல ஏன்னா எல்லாம் இந்த கீரை இந்த பில்லே வந்து பார்த்தா எல்லாத்தையும் வளர்ந்துருச்சு. பாருங்க எவ்வளவு பில்லு. இப்ப என்ன பண்ணோம், ஒரு அத்திப்பழம் கூட 2 பழுத்து இருக்கு. அத்திப்பழம் பழுத்து இருக்கு, அதுவே பறிக்கல. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா பழுத்து இருக்கு அத்திப்பழம். இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. நல்லா பழுத்துச்சு பேபி, நல்லா பழுத்துச்சு. ஃபுல் பழம் தான் செய்யுதா. இங்க பாரு நல்ல கலரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அத்திப்பழம்னா சாப்பிடுவாங்களா? நம்ம வீட்ல அத்திப்பழம் மட்டும் தான் இருக்கு. அத்திப்பழம் தான் பழுது. என்ன பண்றது, இது ஒரு ஓரளவுக்கு நல்லா அதுமே நல்ல பழம் தான். பாதி வந்து பார்த்தனா காஞ்சி பழம். ரெண்டு இங்க ஒண்ணு இருக்கு பாரு, இதுமே பழம். அது நாளைக்கு பழுக்கும். ஃபுல்லா பழுவிட்டு அப்புறமா பறிச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் 2 அத்திப்பழம் நல்லா பெருசு பெருசா சூப்பரா இருக்கு. சரி எல்லாம் எலுமிச்சம்பழம் பூ வைக்கிறது செய்யுதா, கொட்டிக்குது. அது பாரு இது இருக்கு பூ. நான் பார்த்தேன் அது ரெண்டு பாருங்க. பூ ஆனா காய் வர மாட்டேங்குது, எப்போ வரும்னே தெரியல. பாப்போம். பில்லுலாம் புடுங்கிட்டு களை எடுத்துட்டு, அதாவது வந்து இந்த உரம்லாம் எடுத்து வந்து வைக்கணும். ஓகே, எவ்வளவு தூரம் பில்லு இருந்தா அப்படி ஃபுல்லா வேர்ல பில்லுக்கு தான் எல்லாமே போகும் சத்து. அப்ப எல்லாத்தையும் புடிங்கலாமா? ஆ. அது மட்டும் இல்லாம அந்த கத்திரிக்காய் எல்லாம் காய்க்கல செய்யுங்களா, அதெல்லாம் நோண்டி எடுத்துடலாமா? ஆடி மாசம் புது விதை போடலாம்ல. ஆமா, ஆடி 18க்கு வந்து புது விதை போடலாம். குரோ பேக்லாம் அந்த பள்ளம் வெட்டி ரெடி பண்ணி வைக்கலாம், கலந்து ரெடி பண்ணி வைக்கலாம். இப்போதைக்கு நான் என்ன பண்ண போறேன், நான் ஃபர்ஸ்ட் இந்த கலையை தான் புடுங்க போறேன். இருக்கிற களை எல்லாத்தையும் புடுங்க. அப்போ ஆமா, எவ்வளவு தூரம் இருக்கு பாரு. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் பில்லுக்கு போவேன். அப்ப கூட இவ்வளவு பில்லு நான் பார்த்ததே கிடையாது. நிலத்தெல்லாம் எல்லாரும் புடிங்கிடுவாங்க, இருக்கு அது மாடு மேய்ஞ்சிரும். ப்ரோவேக்ல நான் ஃபர்ஸ்ட் டைம் இம்மா பில்லு வளர்ந்து பார்த்திருக்கேன் பேபி. இப்பதான் அந்த அளவுக்கு தண்ணி ஊத்தி வளர்த்திருக்கேன் பேபி நானு. உன்னை காய்கறி செடியை காய்கறி வளர்க்க சொன்னா என்ன பண்றது, பில்லு வளர்த்து வச்சிருக்கேன். புடுங்கவே முடியல. அந்த தட்டை வேர்லாம் நல்லா இறங்கிடுச்சு. ஆனா கொஞ்சம் நேற்று தண்ணி ஊத்தினேன், ஏன்னா அப்படியே புடுங்கினா வேர்லாம் வராது. இப்பதான் புடுங்கிறதுக்கே நல்லா வாட்டமா இருக்குங்க பாருங்க. கீழே ரோஜா செடிலாம் காஞ்சி போயிடுச்சு. ஆமா, தண்ணி ஊத்த காணும் ரோஜா செடிக்கு. கீழே கொஞ்சம் எட்டி பாரு, அந்த முருங்கை மரத்துல இன்னும் ஆயிட்டு கோர பில்லு வளர்ந்து பூவே பூத்துருக்கு. கோர பில்லு. அப்படியா கேக்குறாரு பாரு. நான் பார்க்கவே இல்ல. ஜெசிதா பாரு, கிளிப்ப லைனா அடிக்க வச்சு எண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னம்மா பண்ற ஜெசிதா தங்கா? என்ன என்றா? துவைச்ச துணி எல்லாம் காஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ், அதனால எடுத்து ஊஞ்சல்ல போட்டு வச்சிருக்கோம். போகும்போது எடுத்துன்னு போனோம். ஒரு தொட்டியில புடுங்க பில்லு மட்டும் பாரு மாத்திரம் வந்துருக்கு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு தொட்டிலே எவ்வளோ கலர் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் பிடிங்கியாச்சு. வேரோட எடுத்தாதான் அடுத்து வந்து பார்த்தனா வளராது. பில்லு வந்து வளர்ந்து வராது. எல்லா தொட்டியும் ரெடி பண்ணணும். இப்ப ஒரே ஒரு சாத்துக்குடி மட்டும் இதுல இருக்கு. மறுபடியும் பூ வைக்க செய்யுதா, இலை நிறைய வந்திருக்கு. ஒரு சாத்துக்குடி தான் ஃப்ரெண்ட்ஸ் பிஞ்சு வச்சுது. ஆனா ஒரு சாத்துக்குடி மட்டும் தான் போயிடுச்சுது. அதுல மாதுளம்பழம் செடி நல்லா இருந்தது. நான் தான் வெட்டி விட்டேன். ஒரு வீடியோ பார்த்து செடி வளர்ந்தா வெட்டி விடுங்க, நிறைய பிரான்ச்சஸ் வரும், பூ வரும், காய் வரும்னு சொன்னாங்க. வருது, என்ன வருது, நிறைய பிரான்ச்சஸ் தான் வருது. ஆனா பூவே வரவே இல்லை. வரும், செடி பெருசாகணும்ல. முன்னாடி பூ வச்சு காய காய்ச்சி பாருங்க, மொட்டை மாடியிலே கொடியெல்லாம் வருது. முசு முசு கொடி. முசு முசு கொடியா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். வந்து மொட்டை மாடி நீ வந்து என்ன காடா மாத்தி வச்சிருக்கிற? காடு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஈவினிங்கில் மொட்டை மாடி பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லி. எப்பயுமே மொட்டை மாடி தண்ணி ஊற்றுவாங்க. இதுதான் சங்கீதா சன்செட்டு. நான் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் சன்ரைஸ் காட்டியிருப்போம் நம்ம மொட்டை மாடியில். அப்படியே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சன்செட் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்குது. ரொம்ப நாளாக என்ன ஜெசிதா, எங்கே ஜெசிதா போகிற நீ? அம்மாட்ட போறியா? என்னம்மா பண்ண பாருங்க வந்து முள்ளு ஜெசிதா, அது முள்ளு இருக்கு, முள்ளு இருக்கு, அங்க போக கூடாது. முள்ளு இருக்கு, வராத. நான் எப்பவுமே செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்து வந்தா தண்ணி ஊத்திட்டு 1-2 காலம் இருந்தா அதை புடிங்கிட்டு போடுவேன். இது மாதிரி விட்டதே கிடையாது. மேக்ஸிமம் விட மாட்டேன். நான் தண்ணி ஊத்திட்டு களை எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஏதாவது காஞ்சி போன இலை இருந்துச்சுன்னா அதெல்லாம் வெட்டிட்டு எல்லாமே ட்ரிம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு போவேன். சரி வீடு பாத்துக்கலாம் விடு. சரி, நீ அப்படியே ஒரு கை போடு. ஓகே, நானும் எல்லா தொட்டியும் ரெடி பண்றேன். புடிங்கிறது கத்திரிக்காய் நல்லா இல்ல, வெட்டி எடுத்துடலாம். இந்த கத்திரி செடியை புடிங்கலான்னு பாக்குறேன். புடிங்க எடுத்துட்டு குரோ பேக் ரெடி பண்ணி வைக்க போறோம். ஆனா நான் வந்து பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்னன்னா அந்த பப்ளி மாஸ் செடி. ஏய், பப்ளி மாஸ் போனல, வா காட்டு வா. நல்லா சூப்பரா வந்து காய் பெருசாகி இருக்குங்க. அப்போ ஒரே ஒரு அப்டேட் மட்டும் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்ல பப்ளி மாஸ் வந்து சூப்பரா பெருசாகுது.
3 காய் வச்சிருக்கு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வேற லெவலா இருக்கு பப்ளி மாஸ். ஓகே, நல்லா 3 பப்ளி மாஸ் வந்து ஒண்ணா வருது ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா பெருசா ஆகுமா என்னன்னு ஆகாதா என்னன்னு தெரியல. பிஞ்சு இவ்வளவு குட்டியோண்டு இருக்கும்போது நான் பார்த்த பூ புத்து பிஞ்சு வச்சிருந்தேன். நல்லா பெருசாகுது. அப்புறம் அந்த ஒரு 15 டேஸ்ல இது இவ்வளவு பெருசு வந்து பார்த்தேன்னா ஆகிடுது. ஒரு 15 பெருசா ஆகுது சங்கீதா. நல்லா தண்ணி ஊத்தினா நல்லா பெருசாகும். நிறைய தண்ணி ஊத்தணும் தான். அவ்வளவுதான். களை அப்படி பிடி செடியே பிடிங்கலாம் மொத்தமா. தண்ணி ஊற்றி தான் பிடுங்க முடியும்னு நினைக்கிறேன். பிடிங்கிட்டு உடைச்சிட்டு வருது. அப்படி பரவாயில்ல பிடுங்க. ஏன்னா இதுல காய் கூட கவுருது. இந்த கத்திரி செடி காய் காய்க்க மாட்டேங்குது, அதெல்லாம் நாங்கள் ரிமூவ் பண்ணுறோம். பில்லுலாம் எடுத்துட்டேன். வேரோட நான் விதை வச்சுட்டு போனதுலேயே வந்து பார்த்தேன்னா நல்லா வளர்ந்துருக்குது. இங்கே பாருங்க, கொடமிளகாய் செடி தான் வந்து பார்த்தீங்கன்னா கேப்சிகமா. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் கேப்சிகம் மிளகாய் செடி வந்து நல்லா விளைஞ்சிருக்கு. பரவாயில்ல. இது நாத்து தானே செஞ்சதா? இது புடிங்கி நடணும் தானே? ஆமா, இந்த 2-3 க்ரோ பேக் வந்து எடுத்துட்டுனா இத புடிங்கி நல்லா அழகா. ஓகே, சூப்பரா. இந்த செம்பருத்தி செடி வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். செம்பருத்தி, அப்புறம் வந்து ஒரு நெல்லிக்காய் மரம், இதெல்லாம் வச்சிருக்கோம். இந்த சாமந்தி செடி சூப்பரா, சாமந்தி செடி சூப்பரா பந்தா வந்துட்டு நல்லா இருக்கு. நிறைய வந்துச்சுன்னா நிறைய பூ வைக்கும் சங்கீதா. மருந்து வச்சா பூ வைக்கும் சங்கீதா. ஆமா. இந்த கிழங்கு நட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சக்கரைவள்ளியில கிழங்கு நட்டதுல கிழங்கு வரவே இல்லை. இது வந்து வேஸ்ட் போல. நம்ம கிழங்கு மட்டும் தான், அந்த கிழங்கு மட்டும் பெருசாகினே வருது. கண்டி வேறு வருது. இதுல எக்ஸ்ட்ரா கிழங்கே வரல. இதுல நல்லா கிழங்கு இருக்கு. இதுல நல்லா வருது. ஆமா, எப்ப புடுங்கலாம் தெரியல. புடுங்க தந்தா கூட புடுங்கலாம். சின்ன சின்ன கிழங்கு அழகா இருக்குது பாரு. இது கொஞ்சம் பெருசாகும் சங்கீதா. ஆமா ஆமாம். இதுல மட்டும் கொஞ்சம் கிழங்கு இருக்கு. இதையும் புடிங்கிட்டேன். இந்த தொட்டில தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு சக்கரவள்ளி கிழங்கு கிடைக்கும். இதெல்லாம் புடிங்கலாமா அப்ப? ஆமா, புடிங்க ரெடி பண்ணி வச்சிடலாம் சங்கீதா. அப்புறம் இந்த செடி வந்து வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பட்டாணி செடியா இல்ல வந்து அந்த பீன்ஸ் செடியான்னு தெரியல. நீட் பீன்ஸ் இது நல்லா வளர்ந்துருக்கு. ஆனா எல்லா செடியும் மஞ்சளா ஆயிடுச்சு. ஏன் தெரியலையே. கலரே அப்படிதான் வரும் ஒரு சில செடிலாம். அப்பெல்லாம் கிடையாது. இதெல்லாம் இலை பாரு சுருட்டு வந்து. கை வைக்காத. ஃபர்ஸ்ட் வரும்போது அந்த இலை அது மாதிரி தான் வந்தது. இந்த இலை எல்லாமே அப்படிதான் இருந்தது. அப்புறம் சுருண்டு நிமிந்துச்சு. பூச்சி பேபி இதெல்லாம். பூச்சா? ஆமா. அதே மாதிரி திராட்சை செடியிலயும் பூச்சி தான் ஏதோ இருக்கு. திராட்சை செடி ஃபுல்லா மஞ்சள் ஆயிட்டு பாரு. பூச்சி மருந்து தான் அடிக்கணும். கருகிடுச்சு இலை. அப்படியா? தண்ணி வந்து லேட்டா ஊத்தி காஞ்சி தண்ணி ஊத்தி இருக்காதான். அதேதான், தண்ணி இல்லாதனால. தண்ணி நல்லா ஊத்துனா நல்லா வளரும். அவரைக்காய் ஒரு காய் கூட காய்க்கல இந்த டைம். பூ பூத்து கொட்டுது இல்ல. ஆமா, இதெல்லாம் சீசன் மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி விடு, இருக்கிறத பார்க்கலாம். ஓகேவா? இருக்கிற செடி எல்லாத்தையும் நல்லா பராமரிச்சு சூப்பரா வச்சுக்க. மிளகாய் மட்டும் காய்ச்சிக்குது சீங்களா. பாத்தியா? இருக்கு, இப்ப கொஞ்சம் மிளகாய் இருக்கு. சரி, இது புடுங்க. எப்படியோ எவ்வளவு பிள்ளைடா. இதுமே பிடிக்குது. எதுக்கு செடி? இந்த செடி மட்டும் இருக்கட்டும். இதை பிடிக்குது. ட்ரிம் பண்ணி வைக்கலாம். ஒரு கிளை மட்டும் வச்சா போதும். இவ்வளோ தூரம் நமக்கு தேவையில்லை. இந்த செடி பிடுங்கி இப்படி கீழே போட்டோன்னா நம்ம வீட்டு சுற்றியே வந்து பார்த்தோன்னா கற்பூரம் வளர்ந்துடும். அதே மாதிரி கத்தாழை செடி வாங்கிட்டு வந்து நானும் எப்படியா இருக்கு. ஆமாம், அது பண்ணாடலாம் சங்கீதா. சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. என்ன சங்கீதா இது? நிலத்துல கூட இவ்வளவு புல்லு வளராது போல இருக்கு. இங்க பாரு, ஒரே ஒரு முருங்கை மரம் தான் இருக்குது. அந்த முருங்கை மரத்தை சுத்தி இதுதான் கோரப்பில்லு. கோரப்பில்ல பூ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பில்லோட பூ. இந்த கோரப்பில்லு எப்படி தண்ணி ஊத்தி அழகா வளர்த்து வச்சிருக்கோம் பாத்தியா? புல்லு வளர்ந்துருக்கு. முருங்கை மரத்தோட ஹைட்டா இது வளர்ந்துரும் போல. முருங்கை மரம் வந்து கட் பண்ணி விட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணா ஒரு 3 கிளை வந்துருக்கு. 3 கிளை வந்து அப்படியே பெருசா ஆயிருக்கு. ஓகே, இதான் ரோஜா செடிலாம் காஞ்சிட்டு இருக்கேன்னு தெரியல. தண்ணி ஊத்துனா பச்சை இருக்கு சங்கீதா. பச்சை இருக்கு, எல்லாம் காஞ்சி பச்சை இருக்கு. ஆமா, பச்சை இருக்கு. தண்ணி ஊத்துனா வளரும். களை எடுத்துட்டு உரம் வச்சா வளரும். பில்லு தான். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லா தொட்டிலையுமே பில்லு நிறைய இருக்கு. பாரு, ஒரு கட்டு பில்லு புடிங்க இருக்க. 2 மாடு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவு பில்லு, எவ்வளவு பில்லு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மொட்டை மாடியில நல்லா பில்லு நல்லா சூப்பரா வளர்ந்துருக்கு. இப்போ எல்லாத்துக்கும் செடி, இந்த கத்திரிக்காய் செடி எல்லாத்தையும் பிடிங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அறுவடை ஆயிடுச்சு எல்லாமே. காய் வரல. ஆடி பட்டத்துக்கு போட்டா காய் வரும். ஆடி மாசம் வருது இல்ல. ஆடி பெருக்குக்கு வந்து விதை போடுவாங்க. அப்ப போட்டுக்கலாம் நம்ம. ஓகே, அப்ப எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கணும். எல்லா தொட்டியும் விதை போட்டு விட்டா கூட செடி வந்து வளர்ந்துருக்கும். அப்ப நாத்து பிடிங்கி நடலாம். அது மாதிரியும் பண்ணி வைக்கலாம். இருட்டாயித்து. வானத்துமே இருட்டாயித்து. தூக்கி தான் போட போறோமா?
அதுக்குள்ளே பாரு எப்படி அப்படியே கருப்பா அப்படியே இப்போதான் மேகம் காட்டினேன் நான் சன்செட்டு. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம மொட்டை மாடியிலேருந்து ஒரு சன்செட். குடிக்க போட்ட ஆடு மாடு வந்த மேனி ஜஷிதா வந்து செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்துறாரு. என்ன ஜஷிதா பண்ற? தண்ணி ஊத்துறேன் திராட்சை செடிக்கு. திராட்சை செடி அதுமா பக்கத்து தொட்டில ஒண்ணுமே இல்லம்மா. அவ கரெக்டா தான் திராட்சை செடிக்கு தான் தண்ணி ஊத்துனா. சரி பக்கத்து தொட்டி கூட கற்பூரவள்ளி கூட. வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். ஜஷிதா வந்து பார்த்தேன்னா அவருக்கும் உடம்பு சரியில்லை. பேராசிட்டமால்லாம் போட்டு சரி பண்ணி வச்சிருக்கேன் இப்போதான். ஃப்ரெண்ட்ஸ் எங்க வீட்ல 3 பேருக்குமே உடம்பு சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ். எனக்குமே முடியல, பேபிக்குமே உடம்பு சரியில்லை, ஜெஸ்டாக்குமே உடம்பு சரியில்லை. ஒரு திஷ்டி மாதிரி ஆகிடுச்சு, என்னன்னே தெரியல. எல்லாருமே நல்லா ஜாலியா இருந்துச்சு. சடனா ஒரே டைம் 3 பேருக்குமே வந்து பார்த்தோன்னா உடம்பு சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ். அதான் லாஸ்ட் வீடியோ சொல்லியிருப்போம் கோயிலுக்கு ஏன்னா போகணும்னு சொல்லிட்டு. ஒரு மாதிரி மனசும் வேற கஷ்டமா இருக்குது. அதனால கோயிலுக்கு போகலான்னு இருக்கோம். பார்ப்போம், ஜெஸ்டாக்கு லீவ் விட்டா தான் கிளம்பி போகணும் நம்ம குலதெய்வ கோயிலுக்கு. ஓகே சரி அவ்வளவுதான். காலைல வந்து கீரை பறிச்சுக்கலாம் ஓகேவா? சூப்பரா வளர்ந்துருக்கு கீரை. தொட்டிலையும் கீரை அரைக்கீரையா சிறுகீரையா தெரியல. சிறு தானாவே வளர்ந்துருக்கு. சிறுகீரை செய்யுங்க. தானா வளரல இது. விதை போட்டியா? அந்த கான் விதை போட்டல அது கூட இருந்தது. அந்த குட்டி குட்டி கருப்பு கலர் விதை இருந்தது. அது வந்து பார்த்தோன்னா அப்படியே வளர்ந்துருக்கு. குப்பையா? சரி ஓகே காலையில பார்க்கலாம். பாருங்க வள்ளிக்கிழங்கு செடி இப்படிதான் வச்சிருந்தோமா. கிழங்கு வச்சோம். மேல மட்டும்தான் கிழங்கு. இந்த கிழங்கு தான் பெருசாகுது. இந்த கிழங்கு வந்து பார்த்தோன்னா இவ்வளவு சின்னதா தான் நட்டனே. மெல்லிசான கிழங்கு நட்டேன். கிழங்கு நல்லா கட்டையா ஆயிடுச்சு. கிழங்கு கட்டையாவே இந்த கிழங்கு மட்டும் தான் பெருசாகும். அடியில கிழங்கு வராதாங்க அப்படின்னு பார்த்தா இதுக்கு அடியில இந்த கிழங்குக்கு அடியில வேறு நிறைய வந்து சூப்பரா கிழங்கு வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு 2-1 மாசம் இருந்தா இன்னும் ஒரு மாசம் இருந்தா நல்லா பெரிய பெரிய கிழங்கு வந்திருக்கும் சங்கீதா. நிறைய பேர் இன்னும் அடியில இருக்கு. ஆமா கிழங்கு ஒரு சின்ன செடி அதுல வச்சுட்டேன் நானு. இங்க பாரு வளரட்டும்னு சொல்லியா? ஆமா இதுல வந்து வேர் இருக்கு. இதுல இது வேர் இல்ல. அது வேர் இல்ல எடுத்து நட்டா ஆனா வளருது பாரு. எல்லா செல்லும் வேர் இருக்குல்ல. ஆமா இது நட்டா இதுல இருந்து கிழங்கு நிறைய வரும். அங்கங்க பிடிங்க என்ன நல்லா. பட் ஆனா இது மாடி தொட்டு அடைச்சி எல்லா இடத்தையும் குப்பையாகுது ஃப்ரெண்ட்ஸ். அதனாலதான் பிடிங்கியாச்சு. ஆமா ஆனா கிழங்கு நட்டாலுமே வருது. சின்னதா ஒரு சக்கரவள்ளி கிழங்கு நீங்க நட்டீங்கன்னா கண்டிப்பா கிழங்கு வரும். ஏன்னா அதுக்கு தான் எக்ஸாம்பிள். ஆமா இது கிழங்கு வரவே இல்லைன்னு நினைச்சுதான் இந்த செடியை புடுங்கி ட்ரையல் பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப கூட சாப்பிடலாம். வேற வேக வச்சு சாப்பிடலாம் சங்கீதா. அப்படியே சாப்பிடலாம், பச்சையும் சாப்பிடலாம். வேக வச்சு வள்ளிக்கிழங்கு அப்படியே சாப்பிடுவாங்களா? அப்படியே சாப்பிடுவாங்க. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா 2 கிழங்கு கிடைச்சிருக்கு. இன்னும் இருக்குதா பாப்போம். அது நிறைய கிழங்கு இருக்கு. ஆமா சரி இதை வை சாப்பிடலாம். இந்தாமா இந்தா ஜெசிதா நம்ம வீட்டுல விளைஞ்ச சக்கரவள்ளி கிழங்கு நல்லா இருக்குதா? அதுவுமே கிழங்கு தானா? கிழங்கு தான், சின்ன சின்ன வேறு எல்லாம் கிழங்கு தான். எதுவும் புடுங்கிட்டு அவ்வளோ அம்மாவே அவசரப்பட்டு புடுங்கிட்டேன் நான். சூப்பரா இருக்கு கிழங்கு. நல்லா இருக்கு. சூப்பரா இல்ல? நைட்டு வந்து மொட்டை மாடி ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு போனோம் இல்லையா. இப்ப கீரை பறிச்சுட்டு போலான்னு வந்திருக்கேன் காலையில. ஏன்னா நம்ம கீரை சமைச்சிடலாம். அது ரொம்ப நாள் இருந்தாலும் முத்தி போயிடும். அதனால சமைக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இதுவே சிறுகீரை தான் நினைக்கிறேன். நல்லா சிறுகீரை தண்டு கீரை மாதிரி வளர்ந்துருக்கு சங்கீதா. இங்க பாருங்க फ्रेंड्स எவ்வளவு ஹைட் வளர்ந்துருக்குன்னு. இந்த கீரை செடி தான் புடிங்கலாம். ஆமா புடிங்கிட்டு அழகா வைக்கணும். க்ளீன் பண்ணிக்கலாம். கீரை மட்டும் இருக்கு பாரு. இதையும் புடிங்க. கொஞ்சம் கீரை இருக்கு. சோ முக்கியமா நான் வந்தது எது தெரியுமா? மணத்தக்காளி கீரை. பேபிக்கு வந்து வயிறு சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அல்சர் இந்த குடல் பிரச்சனை அது சம்மந்தமாக இருக்கும். வாய்ப்புண்ணு வயிற்று புண்ணு. ஸோ அதுக்காக எப்பயுமே மணத்தக்காளி சமைச்சு சாப்பிடுவோம். சூப்பராக இருக்குது மணத்தக்காளி. அழகாக இது நம்ம வச்சதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். தானாகவே வளர்ந்தது தான் மணத்தக்காளி கீரை. கொய்யா கண்ணுக்கு பக்கத்துலேயே வளர்ந்துருக்கு. அழகாக பறிச்சுக்கலாம். இது அழகாக உடச்சி எடுத்தோன்னா வச்சுக்கேன் மறுபடியும் துளுத்துரும். அடியிலேருந்து துளுத்து வரும். அப்படியா? அப்போ உடச்சி எடுத்துக்க. பரவாயில்ல இவ்வளவு கீரை வந்து நிறைய இருக்குது சங்கீதா. எவ்வளோ இருக்குது. பூ வச்சிருக்குல்ல. காய் நிறைய வைக்கணும் எப்பயுமே. நல்லா மணத்தக்காளி கீரை கிடைச்சிருச்சு. மணத்தக்காளி சூப் மாதிரி கூட வச்சு குடிக்கலாம் பேபி. பயிர் போட்டு கடைஞ்சி தரேன் ஓகேவா? சரி நல்லா மணத்தக்காளி கீரை. ஆனா மணத்தக்காளி கீரை எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இதை பறிச்சுட்டு போய் இப்படி கீழே வைக்கிறதுக்குள்ள வதங்கிடும். அதனால உடனே வந்து கிளீன் பண்ணி கடைஞ்சிடணும். இதை வந்து வச்சுட்டு அப்புறமா கடையணும் அப்படிலாம் இருக்கக்கூடாது. மணத்தக்காளி கீரை பறிச்சுன்னா உடனே வந்து பாத்தீங்கன்னா சமைச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். பூச்சி கூட இல்லை, நல்லா ஃப்ரெஷ்ஷா சூப்பரா இருக்கு. ஸோ நான் வந்து சிறுகீரை கொஞ்சம் பறிச்சிருக்கிறேன்னா வேற என்ன கீரை இருக்கு எல்லாத்தையும் பறி.
பயிர் போட்டு காரையில மட்டும் கீரை பறிச்சுக்கலாம் பேபி. ஓகே, அந்த இந்த கீரை இருக்கு, அது வேணாம், அது நல்லா வளரட்டும். அது கொஞ்சம் வளர்ந்த பிறகு புளி வச்சு கடைஞ்சிடலாம் அன்னைக்கு மாதிரி. சரி. இந்த கீரையும் பாலக்கீரை மட்டும் பறிச்சுக்கிறேன் நான். இது மட்டுமே கூட கடையலாம், நல்லா இருக்கும். கொஞ்சம் தான் இருக்குங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கீரை பறிச்சாச்சு. சிறுகீரை இருந்தது, சிறுகீரை, மணத்தக்காளி கீரை, பாலக்கீரை, 3 கீரை வந்து பறிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பயிர் வச்சு கடைஞ்சிடலாம். பரவாயில்ல, நம்ம மாடி தோட்டத்துலேயே அப்பப்போ கீரை, காய்கறி, பழம்லாம் பறிச்சா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்ல. ஆனால் இது ஹாப்பியாக இருக்கிறதுக்கு முன்னாடி வந்து அதை க்ளீன் பண்ணி நம்ம மெயின்டைன் பண்ணணும். மெயின்டைன் பண்ணலாம் ஒரு காய் கூட வைக்காது. கத்திரிக்காய்லாம் காயே காய்க்கவே இல்லை. ஸோ எப்பயுமே நம்ம ஒரு செடி தோட்டம்லாம் வச்சிருந்தோம்னா அதை அப்பப்போ பராமரித்து நம்ம அதை வந்து பார்த்துக்கிட்டே இருந்தால் அது வந்து நல்லா காய்கறி கொடுக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மாடி தோட்டத்துக்கு வந்தாச்சு. ஸோ மாடி தோட்டமும் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்துட்டு நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியாச்சு. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய். ஜஸ்டா போய் ஸ்கூலுக்கு ரெடி பண்ணணும். தூங்கி